சாம் திரும்பத் திரும்ப பிரஜனுக்கு கால் செய்தாள். ஆனால் அவன் மீட்டிங்கில் இருந்ததால் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சாமிற்கு திடீரென கிச்சனில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. மெதுவான நடையோடு சென்று பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அங்கே ஒரு சிறுமி நின்று இவளை பார்த்து விகாரமாகச் சிரித்தாள். பின்னால் இருந்த கிணற்றுக்குள் அந்தச் சிறுமி குதிக்க சாம் பதறிப்போய் கிணற்றடிக்கு ஓடினாள். உள்ளே பார்த்தால் யாருமில்லை. ஆனால் சாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு கோரமான உருவம் அவள் முன்னால் நின்றது. பயத்தில் நிலை தடுமாறி கிணற்றுக்குள்ளேயே விழுந்தாள். சரியான நேரத்தில் வீட்டிற்கு வந்த பிரஜன் சாமை காப்பாற்றி வெளியே தூக்கினான். பயத்தில் உறைந்து போயிருந்த சாம் பிரஜனை இருக்க கட்டிக்கொண்டு அழுதாள். அவளைத் தேற்றிய பிரஜன் அந்த கண்ணாடி பெட்டியை பார்த்தான். ஆனால் அந்த பொம்மை அசையாமல் பெட்டிக்குள்ளேயே இருந்தது. அன்று இரவு சாம் தூங்கிய பிறகு பிரஜன் தன் நண்பனை வரவழைத்து அந்த பொம்மையைப் பற்றி இணையத்தில் தேடினான். அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கர்ப்பிணிப் பெண் தன் பிறக்கப் போகும் குழந்தைக்காக ஒரு பொம்மையை வாங்கினாள். ஆனால் போகப் போக அவள் அந்த பொம்மையையே தன் குழந்தையாக கருத ஆரம்பித்தாள். தன்னுள் ஒரு உயிர் இருப்பதை மறந்து அந்த பொம்மைக்கு பால் கொடுப்பது, அதனுடன் பேசுவது என பைத்தியமாக மாறினாள். ஒரு நாள் அவள் கணவன் அந்த பொம்மையை வீட்டை விட்டு வெளியே வீசினான். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் வெறி பிடித்தவள் போல் தன் கணவனைக் கொன்று தன் வயிற்றிலேயே கத்தியால் குத்தி தன் கருவிலிருந்த குழந்தையையும் கொன்றுவிட்டாள். போலீஸ் அவளை கைது செய்தபோது அவள் அந்த பொம்மையின் பெயரைச் சொல்லிக்கொண்டே சிரித்திருக்கிறாள். அந்த பொம்மைக்குச் செய்யப்பட்ட மாந்திரீக சாபத்தால்தான் இவ்வளவு விபரீதங்களும் நடந்தது என்று தெரிந்த பின்பே அது லண்டன் மியூசியத்தில் வைக்கப்பட்டது. திடீரென 6 மணிக்குச் சாமின் அறையிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்டது. பிரஜன் ஓடிப்போய் பார்த்தபோது சாம் அந்த பொம்மையை தன் மடியில் வைத்து, என் செல்லமே என்று கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சிவந்து பேச்சு மாறிப்போயிருந்தது. பிரஜன் அவளைத் தொட முயல அவள் பிரஜனையே அடிக்கப் பாய்ந்தாள். நண்பனின் உதவியுடன் அவளை அறைக்குள் பூட்டிய பிரஜன், இதை இப்படியே விட முடியாது, நான் உடனே லண்டன் கிளம்புகிறேன். அந்த பொம்மையை விற்ற கடையையும் அந்த பெண்ணையும் பற்றி தெரிந்து கொண்டால்தான் சாமை காப்பாற்ற முடியும் என்று முடிவெடுத்தான். பிரஜனின் நண்பன் அவனிடம் சொன்னான், பிரஜன், எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அனுபவம் உண்டு. அவர்கிட்ட போனா கண்டிப்பா ஏதாவது தீர்வு கிடைக்கும். நாம இப்போதே கிளம்புவோம். இருவரும் அந்த மந்திரவாதியை தேடிச் சென்றனர். அவர்கள் வீட்டின் வாசலில் கால் வைத்தவுடனே உள்ளே இருந்த மந்திரவாதி அவர்களை பார்க்காமலேயே கனத்த குரலில் சொன்னார், நீ மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாய் பிரஜன். அந்த பொம்மையை உன் வீட்டிற்குள் அழைத்திருக்கவே கூடாது. அது சாதாரண பொம்மை இல்லை. பல உயிர்களை குடித்த சாபம் அது. பிரஜன் பதற்றத்துடன், எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க ஐயா என்று வேண்டினான். மந்திரவாதி கண்களைத் திறந்து பிரஜனை பார்த்தார். உன் மனைவியை காப்பாற்ற இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தன் மந்திரவாதி சொன்னதைக் கேட்டு நிலைகுலைந்த பிரஜன் வேறு வழியின்றி லண்டன் செல்ல முடிவெடுத்தான். தன் தாய் தந்தையை வரவழைத்து, சாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கா, அவளை பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு புறப்பட்டான். பிரஜன் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே அறைக்குள் பூட்டப்பட்டிருந்த சாம் தன் நாடகத்தை தொடங்கினாள். அத்தை, கதவை திறங்க அத்தை. பிரஜன் என்ன பைத்தியம்னு சொல்லி பூட்டி வச்சிட்டான். அவன் என் கூட நேரத்தை செலவழிக்கிறதே இல்ல. ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துறான். அந்த பொம்மை மட்டும்தான் என் பேச்ச கேக்குது. பாவம் அத்தை, நான் என்ன காப்பாத்தி வெளியே விடுங்க என்று தேம்பி தேம்பி அழுதாள்.
மருமகளின் அழுகுரல் கேட்டு பிரஜனின் அம்மா மனம் உருகினார். தன் மகன் இப்படியெல்லாம் செய்வானா என்று குழப்பமடைந்தாலும், சாமின் நிலை கண்டு சாவியை எடுத்து கதவை திறக்கப் போனார். அந்தக் கதவு திறக்கப்பட்டதா, லண்டனில் பிரஜன் கண்டறிந்த அந்த ஒரு வழி என்ன? வெயிட் அண்ட் வாட்ச்.